வணக்கம். இன்னைக்கு நம்ம டாப் 5ல ஃபோக்கஸ் டெஸ்ட் 2.2 குரிய டெஸ்ட் 5 சயின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்றத பாருங்க, கவனிங்க. கொஸ்டின் நல்லா வாசித்துக்கோங்க. விச் சயின்டிஸ்ட் சஜஸ்டட் that a magnet exerts an equal and opposite force. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குல்ல, ஒரு கரண்ட் மின் கடத்தில நம்ம ரெண்டு சைடு மேக்னெட் வச்சோம்னாக்கா அந்த மேக்னெட் என்ன செய்யலாம், ஈக்குவலாகவும் ஆப்போசிட்டாகவும் ஃபோர்ஸ் கொடுக்குது. அதான் கான்செப்ட். அதாவது பாருங்க, இப்போ ஒரு மேக்னெட்டிக் இருக்கு, இந்த சைடு ஒரு மேக்னெட்டு, இங்கிட்ட ஒரு மேக்னெட் வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போல் வந்து நார்த் போல், இந்த போல் வந்து சவுத் போல் வச்சுக்கிட்டா இங்கே கரண்ட் கேரிங் கண்டக்டர், இங்கே கரண்ட்டை பாஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு கம்பி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கரண்ட் இங்கே பாஸ் ஆகிறனால இந்த கரண்ட் என்னத்தை உற்பத்தி பண்ணும் அப்படின்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை உற்பத்தி பண்ணும். புரியுது என்ன சொல்றேன்னு? என்னத்தை உற்பத்தி பண்ணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டை உற்பத்தி பண்ணும். அப்படி உற்பத்தி பண்ணும்போது இந்த மேக்னெட் என்ன செய்யும் அப்படின்னா, அதுக்கு சமமான மற்றும் எதிரான விசையை கொடுக்கும். புரிஞ்சுக்க முடியுது என்ன சொல்றேன்னு? இப்படி இங்கே ஒரு நார்த் போல், இங்கே ஒரு சவுத் போல் இருக்கு. இங்கே ஒரு மின் கடத்தில நம்ம இங்கே பிளஸ் மைனஸ்ன்னு போட்டு மின் கடத்துறோம் அப்படின்னா, இதை சுற்றில என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆரம்பிக்கும், ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இந்த மேக்னெட் என்ன செய்யும் அப்படின்னா, இதுக்கு எதிரான ஒரு விசையை கொடுக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அது எவ்வளோ கொடுக்குதோ அதே அளவு கொடுக்கும், எதிராக கொடுக்கும். இதை சொன்னவர் யார் அப்படின்னா, ஆம்பியர் அப்படின்றவங்க சொல்லி இருந்திருப்பாங்க. புரியுதா என்ன சொல்றேன்னு? அடுத்து இந்த ஆஸ்டெட்ன்றவர் என்ன கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா, எலக்ட்ரோ மேக்னட்டிசம் பத்தி சொல்லி இருந்திருப்பாரு. எலக்ட்ரோ மேக்னட்டிசம், மின் காந்தியலை பத்தி நிறைய விளக்கங்களை யார் கொடுத்திருப்பாரு அப்படின்னா, இந்த ஆஸ்டெட் கொடுத்திருப்பாரு. இந்த ஃபெராடே என்ன சொல்லி எதை பத்தி அதிகமா வந்திருப்பாரு அப்படின்னாக்கா, எலக்ட்ரிக் மோட்டார், டைனாமோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் வந்திருப்பா அப்படின்னா, இந்த ஃபெராடே அப்படின்றவர் வந்திருப்பாரு. இந்த மேக்ஸ்வெல் என்ன சொல்லி இருந்திருப்பாரு அப்படின்னா, இந்த மின்காந்த அலைகள் இருக்குல்ல, அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் இருக்குல்ல, இது வந்து லைட்டோட ஸ்பீடுக்கு பயணிக்கக்கூடியது. ஒரு வேக்கம்ல, வெற்றிடத்துல இந்த மின்காந்த அலைகள்ன்றது ஒளியினுடைய வேகத்துக்கு பயணிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யார் அப்படின்னா மேக்ஸ்வெல். அதனாலதான் நம்ம ஒளி என்ன சொல்லுவோம் அப்படின்னா, மின்காந்த அலை, எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் அப்படின்ற எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அந்த வேகத்தை வச்சு சொல்றோம். கரெக்டா? அப்ப அதை சொன்னவர் யார் அப்படின்னாக்கா மேக்ஸ்வெல். புரிஞ்சா? ஒரே கொஸ்டின்ல 4 பேர் பார்த்திருக்கேன். 4 பேர் என்னென்ன சொல்லியிருக்காங்க, எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்றது படிச்சிருக்கோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 3 நான் கொஸ்டின் வாசிக்கல, நீங்க கொஸ்டின் வாசிங்க. பொதுவாக மெதுவாக உட்காந்து கொஸ்டின் வாசிங்க. டெஃபினிஷன் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சரிங்களா? 3 ரெசிஸ்டார் இருக்கான். சரிங்களா? என்னென்ன ரெசிஸ்டார் அப்படின்னா, 3 ஓம், 2 ஓம், 6 ஓம், 3 ரெசிஸ்டார் இருக்கு. அதை எதுல கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சீரியஸ், அதாவது தொடர் இணைப்புல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? அது தொடர் இணைப்புல கனெக்ட் பண்ணும்போது அது எத்தனை வாட்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க? 9 வாட்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஓவராலா நம்மளுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? மின்தடையானது ஓவரால 6 ஆம்ஸ் கிடைச்சிருக்கு ஓவரால. சரிங்களா? அப்படி கிடைக்கும் போது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? 3 இது கொடுத்துருக்காங்க. அதாவது 3 ஆம்ஸ், 2 ஓம்ஸ், 6 ஓம்ஸ், 3 ஓம்ஸ் கூடிய ஒரு ரெசிஸ்டார் வந்து எதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க? சீரியஸ் கனெக்ஷன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 9 வாட்ஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த 6 ஓம்ஸை கடக்கும் போது அதில் அந்த இடத்துல பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 6 ஓம்ஸ் மின்தடையாக்கின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு. 6 ஆம்ஸை கடந்து அந்த மின்சாரம் வந்து செல்லும் போது நம்மளுக்கு மின்னழுத்த வேறுபாடு, பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ் V என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சீரியஸ்ல நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? சீரியஸ் நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? R = R1 + R2 + R3 தான் நம்மளுக்கு ஃபார்முலாவா? +... +Rn அப்படின்னு போட்டுருவீங்க. கரெக்டா? அடுத்து இதுல எத்தனை ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க, எத்தனை ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க? 3 ஓம்ஸ் வந்திருக்கு. என்னென்ன அப்படின்னாக்கா, 3 ஓம்ஸ் + 2 + 6. இப்போ இது ஃபுல்லா ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு R ஈக்குவலன்ட் கிடைச்சிடும். R ஈக்குவலன்ட்ன்றது எவ்வளவு? 11. ஓகேங்களா? R ஈக்குவலன்ட்ன்றது எவ்வளவு? 11. அப்போ ஓவரால் நமக்கு ஃபார்முலா என்ன? V = IR. இப்போ நீ பார்க்கறது வந்து தொடர் இணைப்பு. தொடர் இணைப்புல எது கான்ஸ்டன்டா இருக்கும், எது மாறாம இருக்கும் அப்படின்னா, இந்த கரண்ட்ன்றது மாறாம இருக்கும். கரெக்டா? இப்போ சீரியஸ் கனெக்ஷன்ல எது கான்ஸ்டன்டா இருக்கும்? எந்த இடத்துல பார்த்தாலும் உங்களுக்கு எது கான்ஸ்டன்டா இருக்கும் அப்படின்னா, இந்த கரண்ட் I அப்படின்ற வேல்யூ வந்து மாறாம இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு அங்கே அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இங்கே எத்தனை வோல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஓவராலா 9 வோல்ட்ஸ் இருக்கு. கரண்ட்ன்றது தெரியாது. ரெசிஸ்டர் எவ்வளோ வந்துருச்சு? ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ வந்துருச்சு அப்படின்னாக்கா 11. I = நம்ம என்னன்னு போட்டுடலாம்? 9/11 சொல்லி போட்டுடலாம். கரெக்டா? அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதே கரண்ட் தான் எங்கேயும் போகும், நம்மளுக்கு 6 ஆம்ஸ்லையும் போகும். ஒரு படம் போட்டு கூட புரிஞ்சுக்க பாருங்க. இப்படிதான் பாஸ் ஆகும். அவன் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு பொட்டான்ஷியல் டிஃபரன்ஸ், அதாவது மின்னழுத்த வேறுபாடுன்றது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரிங்களா? இது ஃபுல் சீரியஸ்லயுமே அந்த கரண்டோட மதிப்புன்றது மாறவே மாறாது. கரெக்ட்? ஓகேங்களா?
இந்த ஃபுல் சீரிஸ்லையுமே கரண்ட்டோட மதிப்புன்றது மாறவே மாறாது. ஏன் அப்படின்னாக்கா இது என்ன கனெக்ஷனில் இருக்குது, சீரியஸ் கனெக்ஷனில் இருக்குது. அப்போ கரண்ட் இங்கே எவ்வளோ தான் வந்திருக்கும், இந்த 9/11 ஆம்ஸ் தான் வந்திருக்கும். சரிங்களா, கரண்ட்டோட யூனிட் என்னது ஆம்ஸ் தான் வந்திருக்கும். இந்த கரண்ட்டை தூக்கிட்டு போய் எதில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 6 ohmsல அப்ளை பண்ணுறோம். நம்மளுக்கு ஃபார்முலா என்னப்போ V = I/R. இந்த ஃபார்முலா எதன் அடிப்படையில் வந்திருக்கும், ஓம்ஸ்ல அப்படி அவரோட அடிப்படையில் இந்த ஃபார்முலா வந்திருக்கும். சரிங்களா, V எவ்வளோன்றது நமக்கு தெரியாது, ஐன்றது 9/11, எந்த இடத்துல R ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்கும்போது × 6, அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்து மதிப்பு வந்துடும் 54/11. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 4.9 சம்திங் இருக்கும். நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஆப்ஷனில் பாருங்க, 4.9க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது இந்த ஆப்ஷன் டி மட்டும்தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும், அப்புறம் அதை எப்படி செய்யணுன்றாங்கன்றதை பார்க்கணும். சரிங்களா, இந்த திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. 3 ரெசிஸ்டார் இந்த இதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீரியஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 3 ரெசிஸ்டார் சீரியஸ் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 3 ohms, 2 ohms, 6 ohms. சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 9 volts பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களா. இதோட ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வருதுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வருது, லெவல் அப்படின்றது ஓவரால் ரெசிஸ்டன்ஸ். நம்ம சீரியஸ் கனெக்ஷன்னால அதை டேரெக்டாக என்ன செஞ்சுக்கிறோம், ப்ளஸ் பண்ணி போட்டுக்கிறோம், 11 வருது. இதை எடுத்து கொண்டு போய் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அடுத்து நம்மளுக்கு கரண்ட் எவ்வளோ பாஸ் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ V = IR போட்டோம்னாக்கா I = 9/11 அப்படின்றத ஒரு ஆன்சர் வருது. 9/11ன்ற கரண்டோட மதிப்பு வந்து இந்த கண்டக்டர் ஃபுல்லாகவே எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னா 9/11 தான் இருக்கும். ஏன்னா எந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலும் இது சீரியஸ் கனெக்ஷனாக இருக்கனால இந்த கரண்ட்டோட மதிப்புன்றது மாறவே மாறாது. அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், வீன்ற வோல்டேஜ்ன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். வோல்டேஜ் எவ்வளோ, அதாவது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். V = I/R. அப்படி போடும்போது 9/11 × 6 போட்டிங்கன்னா 54/11. அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 4.9 voltsன்றது வருது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்து இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க, which of the following statement about the magnetic field due to a சர்க்குலர் லூப் இஸ் டு. சர்க்குலர் லூப்னா என்னப்பா, அதாவது சர்க்குலர் லூப்னா இப்படி தான் இருக்கும், படம் பார்த்துக்கோங்க. சர்க்குலர் லூப்லாம் இப்படி தான் இருக்கும். இதுதான் ஒரு சர்க்குலர் லூப். இதில் என்ன செய்வாங்க அப்படின்னா இங்கிட்டு மைனஸ் இங்கிட்டு ப்ளஸ் அப்படின்றதுல இதில் மைனஸ் இதில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, கரண்ட் பாஸ் பண்ணுறாங்க. அப்படி கரண்ட் ஒரு மின் கடத்தியில் பாஸ் பண்ணும்போது அதை சுற்றி என்ன உருவாகும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்க, மின் காந்த அலைகள்ன்றது உருவாகும். அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது காந்த அலைகள்ன்றது உருவாகும். ஓகேங்களா, இந்த காந்த அலைகள்ன்றது உருவாகிறது இந்த சர்க்குலர் லூப்புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதை சுற்றி இருக்கும். இப்போ நம்ம கையை அப்படி நீட்டிட்டு வச்சுக்கோங்களேன், இதுதான் என்னுடைய கரண்ட் போகிற டைரக்ஷன் அப்படின்னா மற்ற விரல்கள் எல்லாம் எப்படி இருக்கு, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி இருக்கும். இதை தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்றாங்க, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். அதாவது இந்த வழியாக எனக்கு கரண்ட்டை பாஸ் ஆகுது அப்படின்னா இதை சுற்றி எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படியே ப்ரொடியூஸ் ஆகுதா. அப்படியே இங்கே பாருங்க, இங்கே கரண்ட் போகுது, இதை சுற்றி எனக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது ப்ரொடியூஸ் ஆகுது. இதை சொல்றது என்ன ரூல் அப்படின்னாக்கா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த சர்க்குலர் லூப்பை சுற்றி என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தாச்சு, மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லி பார்த்தாச்சு. சரிங்களா, அடுத்தது பாருங்களேன், இந்த இடத்துல டென்ஸாக இருக்கு, போக போக அதோட அடர்த்தின்றது குறையுது. புரியுது என்ன சொல்றேன்னு, எங்க அடர்த்தி அதிகமா இருக்குன்றத பாருங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இந்த இமேஜினரியா போடுற நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். சரிங்களா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட அடர்த்தி எங்க அதிகமா இருக்கு எங்க கம்மியா இருக்குன்றத பாருங்களேன். இந்த போல், அதாவது நார்த் போல் சவுத் போல் அதிகமாகவும் சென்டருக்கு போக போக என்ன செஞ்சிருது, குறைய ஆரம்பிச்சிருது. கரெக்டா, அடுத்து என்ன ஆகுதுன்னு பாருங்க, அடுத்து இங்க வரை கேர்வா இருக்குது, சென்டருக்கு போக போக ஆல்மோஸ்ட் என்ன மாற ஆரம்பிக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனா மாற ஆரம்பிக்குது. புரியுதா நான் சொல்றேன்னா, இங்கெல்லாம் கேர்வா இருக்கும் போது சென்டர் லைனுக்கு போக போக என்ன ஆரம்பிக்குது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனா மாற ஆரம்பிக்குது. சரிங்களா, இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குல்ல, இதை நான் கூட்டணும் குறைக்கணும் என்ன செய்யறேன் அப்படின்னா இதோடைய ரேடியஸ் இருக்குல்ல, இந்த ரேடியஸை நான் கூட்டும் போது இந்த சர்க்குலர் லூப்போடைய அந்த ரேடியஸ், அதாவது அந்த திக்னஸ் நான் கூட்டும் போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது இன்னும் அடர்த்தியாக கிடைக்குது. சரிங்களா, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் இந்த கரண்டோட கொடுக்கப்படுகிறேன், இந்த கரண்டோட அளவை நான் என்ன செய்யறேன், கூட்டுறேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது அதிகமாக கிடைக்கும். ரெண்டாவது அந்த ரேடியஸ் நான் கூட்டும் போது எனக்கு என்ன கிடைக்குது, அதிகமாக கிடைக்குது. புரியுதுங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட் படிச்சிருக்கோம், சர்க்குலர் லூப்பை சுற்றி என்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். சரிங்களா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். இப்போ கரண்ட்ன்றது இப்படி பாஸ் ஆச்சுன்னா இதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் பாருங்களேன், பெர்பெண்டிகுலரா இருக்கும். அது அடுத்த ரூல்ல படிப்போம். அடுத்து என்ன படிச்சிருக்கோம், இங்க டென்சிட்டி எங்க அதிகமா இருக்குன்னு படிச்சிருக்கோம், நார்த் போல்லையும் சவுத் போல்லையும் அதோட டென்சிட்டி அதிகமா இருக்குன்றது படிச்சிருக்கோம். போக 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 அதோட லைன் இங்கெல்லாம் கர்வா இருக்குது, சென்டர் இருக்கும்போது எப்படி இருக்கு, ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட்ல இருக்குன்றத படிச்சிருக்கீங்க. அடுத்து என்ன படிச்சிருக்கீங்க, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்ன்றது எதை பொறுத்து அமையுது அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய
கரண்டோட அளவை பொறுத்து, புரியுங்களா, எதுக்கு நான் கொடுக்கக்கூடிய கரண்டோட அளவை பொறுத்து மற்றும் அதோடைய ரேடியஸை பொறுத்து, சரிங்களா, இது ரெண்டை பொறுத்து என்ன அமையுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்ன்றது அமையுது. ஓகேங்களா, இப்போ ஓரளவு உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல வாசித்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. கீழே கொடுக்கப்பட்டதுல எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த சர்க்குலர் லூப்பை பற்றி கரெக்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, the field lines are parallel to the plane of the loop. என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஃபீல்ட் லைன்ன்றது இந்த லூப்புக்கு பேரலா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பேரலா இருக்கும் படிச்சிருக்கோமா, இல்ல பெர்பெண்டிகுலரா இருக்கும், செங்குத்தா இருக்கும். அப்படின்றப்ப பேரல்ன்றது வராது. எப்படி இருக்கும், பெர்பெண்டிகுலர், செங்குத்தாக இருக்கும். சரிங்களா, அடுத்த क्वेश्चन, அடுத்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. the field is uniform everywhere around the loop. இல்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த ஃபீல்டுன்றது நார்த் போல் சவுத் போல் அதிகமாகவும் சென்டர்ல போகவும் குறையுது. அந்த சென்டர்ல ஆல்மோஸ்ட் எப்படி இருக்குது, ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்றதை படிச்சிருக்கீங்க. அப்படின்றப்ப என்ன எப்படி இருக்காது, அதை சுத்தியில எப்படி இருக்காது, தமிழ்ல வாசித்து பாருங்க. சுருளை சுற்றியுள்ள அனைத்து இடங்களிலும் காந்த புலம் சீராக இருக்கும் போட்டிருக்காங்க. அப்படி இருக்காது. சரிங்களா, நார்த் போல் சவுத் போல் ரெண்டு போல்ல தான் அதிகமா இருக்கும், மற்ற இடத்துல போக போக குறைஞ்சிரும். அடுத்தது ஃபீல்ட் லைன்ஸ் அட் தி சென்டர் ஆர் சர்க்குலர். மையத்தில் உள்ள புலக்கோடுகள் வட்ட வடிவில் இருக்கும் சொல்லி பட்டிருக்கோம். அப்படியா இருந்துச்சு, இல்ல மையத்தில் போக என்ன ஆயிருச்சு, ஆல்மோஸ்ட் நேர்கோடா மாறிடுச்சு. அப்ப சி வராது, ஏ வராது, பி வராது. ஏன் வராதுன்றதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த கான்செப்ட் மண்டையில் நின்றோம். சரிங்களா, இப்போ டீல் என்ன கொடுத்துருக்காங்க, the field depends on circuit and radius. ஓகேங்களா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்றது எதை பொறுத்து அமையும், நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட்டை பொறுத்தும் அதோட ரேடியஸை பொறுத்தும் அமையும். சரிங்களா, நம்ம படிச்சிருந்தோம்ல, அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். ஓகேங்களா, இப்போ சர்க்குலர் லூப்னா என்ன, அது இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த காந்த புலம், அந்த கோடுகள் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும், அந்த சர்க்குலர் லூப்புக்கு பெர்பெண்டிகுலர், செங்குத்தா இருக்கும். இது ஒரு திசையில போச்சுன்னா இது ஒரு திசையில போகும். சரிங்களா, அடுத்து அது எப்படி இருக்கும், யூனிஃபார்ம் எவ்ரிவேர் கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்மா இருக்காது, நார்த் போல் சவுத் போல் அதிகமாக இருக்கும், சென்டரில் போக குறையும். அப்படி குறையறதுனால அது என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக ஃபார்ம் ஆகுது, சர்க்குலராக ஃபார்ம் ஆகாது. கரெக்டுங்களா, இந்த கரண்ட்ன்றது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது எதோ அடிப்படையில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த கரண்ட்டோட நம்ம கரண்ட் எவ்வளோ அதிகமாக கொடுக்குறோமோ அவ்வளோ அதிகமாக அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது இருக்கும். ரேடியஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ரெண்டையுமே டிபெண்ட் பண்ணி தான் என்ன வருது அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது வருது. ஓகேங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அடுத்த கொஸ்டின், கியூப் ஆஃப் சைடு மேட் ஆஃப் மெட்டீரியல் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி பி. ஓகேங்களா, ஒரு கியூப் ரெடி பண்றாங்களாம். அந்த கியூபோட மெட்டீரியலோட ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, பின்னு சொல்லக்கூடாது, ப்ரோ அப்படின்னு சொல்லணும். சரிங்களா, ப்ரோ அல்லது ரோ. வாட் வில் பி தி ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ ஆப்போசிட் ஃபேஸஸ் ஆஃப் தி கியூப். ரோ என்கிற மின்தடை எண், அதாவது ரெசிஸ்டிவிட்டி கொண்ட பொருளால் ஆன ஏ பக்க அளவு கொண்ட ஒரு கனசதுரத்தின் எதிரெதிர் முகங்களுக்கு இடையே உள்ள மின்தடை என்ன. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், மின்தடை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. அப்போ என்ன ஃபார்முலா போடணும், ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ப்ரோ இன்ட்டு எல் பை ஏ ஸ்கொயர். ஓகேங்களா, ஆர்னா ரெசிஸ்டன்ஸ், இந்த சிம்பிள் போட்டா அப்படின்னா ரோ அப்படின்னா என்னக்கா ரெசிஸ்டிவிட்டி தான் என்ன சிம்பிள் சொல்றோம் அப்படின்னாக்கா ரோ அப்படின்ற சிம்பிள் டினோட் பண்றோம். எல் அப்படின்னாக்கா லென்த், ஏ அப்படின்னாக்கா ஏரியா. சரிங்களா, இப்போ நம்மளுக்கு அப்படியே அப்ளை பண்ணுங்க. இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அந்த பொருளோட ரெசிஸ்டிவிட்டி என்னன்னு இருக்கு, ரோனே இருக்கு, ரோனே போட்டலாம். சரிங்களா, இப்போ லென்த் என்னது, இது கியூப்னு சொல்லிட்டாங்க. அதோட பக்கலை என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட லென்த் எவ்வளவுதான் இருக்கு, ஒரு கனசதுரத்தோட லென்த் எல்லா பக்கமும் எப்படிதான் இருக்கும், சமமாக தான் இருக்கும். அப்படிதானே, அப்போ அதோடைய லென்த் எவ்வளவு, ஏ. சரிங்களா, அதோட ஏரியா, அது கீழே வைக்கிறப்ப அதோட ஏரியா எவ்வளவு இருக்கும், கனசதுரத்தோடைய கீழே இருக்க பேஸ் ஏரியா மட்டும் எவ்வளவு ஃபார்முலா அப்படின்னா ஏ ஸ்கொயர். சரிங்களா, இப்போ ஏ அப்படின்னாக்கா ஏ ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு என்ன ஆயிரும், இந்த இது அடி ஆயிரும், ரோ இன்ட்டு 1/ஏன்னு இருக்கும். அதை எப்படி எழுதிக்கலாம், ப்ரோ பை ஏ அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா, அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது, ரெசிஸ்டிவிட்டி பை ஏ. ஆப்ஷன் டி. சரிங்களா, இந்த ஃபார்முலா முக்கியம், படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், why is it impossible for two magnetic field lines to cross each other at a single point. அதாவது இரண்டு காந்தப்புல கோடுகள் ஒரு புள்ளியில் ஒன்றை ஒன்று வெட்டி கொள்வது ஏன் சாத்தியமற்றதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த காந்தப்புல கோடுகள்ன்றது எப்படி உருவாகுது, அதோடைய பண்புகள் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அதை லைட்டாக அதோட பார்த்துட்டு இந்த விஷயம் வந்துடலாம். சரிங்களா, இப்போ கவனிங்களேன், இப்போ நான் காந்தம் வச்சேன்னா ஒரு பக்கம் எனக்கு என்ன இருக்கும், நார்த் போல் இருக்கும், இன்னொன்று சவுத் போல் இருக்கும். சரிங்களா, காந்தத்தோட வெளிப்புறத்துல அந்த காந்தப்புல கோடுகள் எப்படி பயணிக்கும் அப்படின்னாக்கா நார்த் போல் இருந்து எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னா சவுத் போல் நோக்கி பயணிக்கும். சரிங்களா, வடக்குல இருந்து எதை நோக்கி பயணிக்கும், தெற்கு நோக்கி பயணிக்கும். எங்க, வெளியில. சரிங்களா, காந்தப்புல கோடுகள் வெளியில எப்படி பயணிக்கும் அப்படின்னா நார்த்ல இருந்து சவுத் நோக்கி பயணிக்கும். சரிங்களா, எல்லா கோடுகளுமே என்ன செய்யும், அப்படிதான் பயணிக்கும். இப்ப இந்த கோடுகள் இணை கோடுகளா,
இணைக்கோடுகள் என்ன அர்த்தம்? இப்போ ஒரு லைன் போடுறேன் அப்படின்னா இது என்னன்னு சொல்லுவோம்? இணைக்கோடுகள் சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம்? இதுக்கு ஒரு லைன் செங்குத்தா இருந்துச்சுன்னா செங்குத்து கோடுன்னு சொல்லுவோமா? இது இணைக்கோடுகள் என்ன அர்த்தம்? கடைசி வரைக்கும் இது என்ன ஆங்கிள் போயிட்டு இருக்கோ அதே ஆங்கிள் தான் எதுவும் பாஸ் ஆகுது, இதுவும் பாஸ் ஆகுது அர்த்தம். இது எங்கேயுமே என்ன ஆகாது அப்படின்னாக்கா ஒன்றோடு ஒன்று சேராது. சரிங்களா? என்னது? ஒன்றோடு ஒன்று இணையாது. இப்போ இப்படி இருக்கு. இப்போ இந்த கோடு என்னன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னா இணைக்கோடுகள்னு சொல்ல மாட்டோம். இப்போ நான் இங்கே 2 லைன் வரையணையும் வச்சுக்கோங்களேன். இந்த கோடை என்னன்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னா இணைக்கோடுகள்னு சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா அது ஏதோ ஒரு பாயிண்ட் என்ன செய்யுது அப்படின்னாக்கா 2 பாயிண்ட் மீட் பண்ணுது, சந்திக்குது. அந்த மாதிரி சந்திக்காது. இணைக்கோடுகள்லாம் என்ன ஆங்கிளில் போயிட்டு இருக்கோ அதே ஆங்கிளில் தான் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் போயிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன ஆகுது? இந்த நார்த்து போலில் ஆரம்பிச்சு எல்லா புள்ளியும் எங்கே போய் சந்திக்குது? அதிகமாக இந்த சவுத்து போலில் போய் சந்திக்குது. சரிங்களா? இது மேக்னெட்டுக்கு வெளியில. இது மேக்னெட்டுக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா சவுத்து டு நார்த் மூவ் ஆகும். லைன்ஸ் ஃபுல்லாக எப்படி இருக்கும்? சவுத்துல இருந்து நார்த் மூவ் ஆகும். சரிங்களா? அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்படி சந்திக்கிறதுனால இது நம்ம என்னன்னு சொல்ல முடியாது அப்படின்னா இந்த லைன்ஸ் வந்து பேரலல்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அடுத்து என்ன செய்ய போறேன் அப்படின்னா இப்போ நான் ஏதோ ஒரு புள்ளியில ஒரு லைன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லைன் எனக்கு என்ன செய்யுது அப்படின்னா நார்த்ல இருந்து எது நோக்கி தான் போகும்? சவுத்து நோக்கி தான் போகும். அப்ப எங்கிருந்து கிளம்புது? நார்த்ல இருந்து கிளம்பி சவுத்தை போய் அடையுதா? அப்படின்றப்ப அந்த ஒரு புள்ளியானது எனக்கு என்ன செய்யுது? 2 திசையுமே காட்டுது. கரெக்டா? என்ன செய்யுது? எங்கிருந்து இங்கிருந்து வெளியே வருதுன்னு தெரியுது, இது எங்க போய் சேர்றதுன்றதுன்னு தெரியுது. அப்ப அந்த ஒரு புள்ளியானது எனக்கு என்ன காட்டுது? 2 திசையும் காட்டுது. நார்த் போலியும் காட்டுது, சவுத்து போலியும் காட்டுது. ஓகேங்களா? அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரே திசையா இருந்துச்சு அப்படின்னாக்கா அது என்ன செய்யும்? விலகுதல் ஏற்படும். ரிப்பல்ஷன், விலகுதல் ஏற்படும். இப்போ 2 சைடுமே நார்த்துன்னு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஏற்படும்? விலகுதல் ஏற்படும். ஒரு சைடு நார்த்து இன்னொரு சைடு சவுத்துன்னு இருந்துச்சுன்னா என்ன நடப்படும்? அட்ராக்ஷன், ஒட்டி கொள்ளும்ல ரெண்டுமே. ஏன்னா இது நார்த்துல இருந்து சவுத்துக்கு தான் போனோம். இப்படி சுற்றி போகிறதோட இங்கே கிடச்சிச்சுன்னா அது ஈஸியாக என்ன செய்யும்? டேரெக்டாக ஈஸியாக ட்ராவல் ஆயிரும். அதனால ஒட்டி கொள்ளுதல் ஏற்படும். சரிங்களா? இது நம்மளுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ், இந்த காந்தப்புல கோடுகள் நீ படிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? முதல் விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? வெளிப்புறத்தில் அந்த காந்தப்புல கோடுகள் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா நார்த்ல இருந்து சவுத் நோக்கி பயணிக்கும். உள்புறத்துல காந்தத்தோட உள்புறத்துல எப்படி பயணிக்கும்? சவுத்ல இருந்து நார்த் நோக்கி பயணிக்கும். சரிங்களா? அப்படி பயணிக்கும் போது எந்த கோடுமே ஒன்று என்ன செய்யாது? வெட்டாது. ஏன் வெட்டாது? எல்லா கோடுக்குமே ரெண்டு முனைன்றது இருக்கு. ஒன்று நார்த்து, ஒரு 2 முனைன்றது இருக்கு. என்னென்ன முனைன்னு இருக்கு? ஒன்று சவுத்து முனையா இருக்கும், இல்லாட்டி நார்த்து முனையா இருக்கும். 2 முனைன்றது எல்லா கோடுக்குமே இருக்கும். அப்படின்றப்ப அது வெட்டி கொள்றதுக்கு சாத்தியமே கிடையாது. சரிங்களா? ஆனா எல்லா கோடுமே எல்லா கோடுமே எங்க போய் ஒரு சந்திக்கும். இப்ப நார்த்ல ஆரம்பிச்சா சவுத்துல போய் சந்திக்கும். அதனால இப்ப சந்திக்கிறதுனால இது என்னன்னு சொல்ல முடியாது, நம்ம பேரலல் லைன்ஸ்ன்ற சொல்ல முடியாது. அதே மாதிரி 2 சைடுமே ஒரே சைடா இருக்கு. இப்ப நார்த்னு இருக்கும்போது என்ன ஏற்படும்? ரிப்பல்ஷன், அதாவது விலகுதல் ஏற்படும். நார்த் சவுத்தா இருக்கும்போது என்ன ஏற்படும்? அட்ராக்ஷன் ஏற்படும். சரிங்களா? இதெல்லாம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோட பேசிக் கான்செப்ட். சரிங்களா? இதன் அடிப்படையில் தான் கேள்வி கேட்டிருந்திருப்பாங்க. இப்ப அந்த கேள்வியை பாருங்களேன், ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்க மாதிரி, பிகாஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் would be 0 at that பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் சென்டர்ன்றது 0 அப்படின்றது இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதன் அடிப்படையில் இது வராது. பிகாஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் would be 0 at that point. அந்த புள்ளியில் என்ன செய்யறாங்களா? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் காந்த புலத்தினோட வலிமை 0 அப்படின்னு சொல்றாங்க. அந்த காந்த புலத்தோட வலிமைன்றது அதோடைய டென்சிட்டியை பொறுத்து தான் இருக்குமே ஒழிய இந்த லைன்ஸை பொறுத்து இருக்காது. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் பேரலல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? நம்மளுக்கு என்னன்னு படிச்சிட்டோம்? அது பேரலா இருக்காது, அது கோடுகள் போகும், அது என்ன செய்யும்? ஒரு இடத்துல போய் சந்திக்கும் சொல்லி படிச்சிட்டோமா? அப்ப அது என்ன வராது? பேரலல்ன்றது வராது. சரிங்களா? அடுத்த பாயிண்ட், பிகாஸ் தே ரீபில் ஈச் அதர் டியூ டு லைக் போலாரிட்டி. இது கரெக்ட் தான். ஆனா இதுக்கு சம்பந்தமா இருக்கான்றத பார்க்கணும். இந்த பாயிண்ட் கரெக்ட் தான். இது என்னது? ஒரே திசையில இருக்கும். இங்கிலீஷ் தமிழ்ல வாசித்து பாருங்க. ஒத்த துருவ முனைப்பு காரணமாக அவை ஒன்று விளக்கும் என்பதால். இது பாயிண்ட் வந்து கரெக்டு. ஆனா எதுக்கு நம்மளுக்கு மேட்ச் ஆகாது? இது ஏன் வெட்டி கொள்ளாதுன்றதுக்கு எடுத்துக்காட்டு கிடையாது. சரிங்களா? அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? பிகாஸ் இட் would imply the compass needle could point in 2 directions simultaneously. அதாவது ஏனெனில் அப்புள்ளிகள் காந்த ஊசி ஒரே நேரத்தில் 2 திசைகளை காட்ட வேண்டியிருக்கும் என்பதால். சரி, புரியுதா நான் சொல்றேன்? இப்போ நீ ஒரு காந்தம் எடுத்துக்கிட்ட அப்படின்னா இது நார்த் சவுத் எடுத்துக்கிட்டேன்னா இங்கேருந்து எந்த மேக்னெட் லைன் போனாலும் இப்போ இந்த புள்ளி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புள்ளி இந்த இடத்துல மட்டும் எடுத்துக்கிட்டாலும் இது எந்த இதை காட்டியாகணும்? இது எனக்கு நார்த்து, இது சவுத்துன்றது காட்டியாகணும். கரெக்டா? அதே மாதிரி வேற எந்த புள்ளியை எடுத்துக்கிட்டாலும் என்னதான் காட்டியாகணும்? இப்போ இங்கேருந்து கிளம்புது, இங்கே எதோ போய் அடையும், சவுத்தை போய் அடையுது அப்படின்னா இது எனக்கு நார்த்து, இது சவுத்துன்றது அந்த புள்ளி காட்டி ஆகணும். சரிங்களா? அப்படி காட்டுறதுனால என்ன செய்யாது அப்படின்னா ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. ஏன்ற ரீசன் புரிஞ்சுச்சா?
ஓகே, தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். which of the following rules can be determined the direction of magnetic field due to the current carrying conductor? அதாவது மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பி சுருளில். அப்ப நம்ம பார்த்தோம்ல ஒரு வட்ட வடிவ கம்பி சுருள். சரி, கொஸ்டின் ஃபுல்லா வாசிங்க. கம்பி சுருளில் உருவாகும் காந்த புலத்தின் திசையை கண்டறிய பின்வரும் எந்த விதியை பயன்படுத்தலாம்? எந்த விதியை நம்ம அங்கே படிச்சிட்டோம். என்ன விதி அப்படின்னாக்கா ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். இதுதான் அந்த வட்ட வடிவ கம்பி. சரிங்களா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இதெல்லாம் எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? அப்படியே மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி இருக்கா? இதுதான் ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் சொல்லுவாங்க. அந்த பாருங்க, இங்க கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா இந்த இடங்கள் ஃபுல்லாவே என்ன அப்படின்னாக்கா மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதே மாதிரி நம்ம எதை இந்த லெவலில் வச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல். மற்ற விரல்கள்லாம் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா, எதை குறிக்குது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது காந்தப்புல கோடுகளை குறிக்கிறது. அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ஓம்ஸ் லா வேலிட் அண்டர் விச் கண்டிஷன்? ஓம்ஸ் லானா என்ன? ஓம்ஸ் லா என்ன சொல்லியிருந்திருப்பாரு? V directly proportional to I. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடுன்றது எதை பொறுத்து தான் இருக்கும்? மின்னோட்டத்தை பொறுத்து தான் இருக்கும். எதை பொறுத்து தான் இருக்கும்? மின்னோட்டம், அதாவது கரண்ட்டை பொறுத்து தான் இருக்கும்ன்றது யார் சொல்லியிருப்பா? அந்த ஓம்ஸ் லான்றவர் சொல்லியிருந்திருப்பார். சரிங்களா? இந்த கான்ஸ்டன்ட் இருக்கிறது தான் V = R × I அப்படின்னு சொல்லி போடுவோம். R அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா? இப்ப இதெல்லாம் எந்த இடத்துல இது பாசிபிள் ஆகும் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்கணும். வெப்பமானது சீரான மற்றும் நிலையான வெப்பத்தன்மையில மட்டும் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் மாறுபடும். அந்த தன்மையில மட்டும்தான் இந்த நம்மளுடைய ஓம்ஸ் லான்றது பயன்படும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒன்லி ஃபார் மெட்டாலிக் கண்டக்டர்ஸ் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். எந்த டெம்பரேச்சரா? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். தமிழ்ல வாசித்து பாருங்களேன், மாறாத வெப்பநிலையில் உள்ள உலோக கடத்திகளுக்கு மட்டும். ஆமா, இதுதான் கரெக்ட். எப்படி இருக்கணும்? நம்ம இந்த லா அப்ளை பண்ண போறோம் அப்படின்னாலே அதோடைய டெம்பரேச்சர்ன்றது மாறாத நிலையில இருக்கணும். கரெக்டா? ஏன் மாறாத நிலையில இருக்கும்ன்றாங்க? அதே மாதிரி உலோக கடத்தியாவும் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ நான் ஒரு பிளாஸ்டிக் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது உலோக கடத்தி கிடையாது. சரிங்களா? அது மின்ன கடத்தா பொருள், அது மின் கடத்தி, இன்சுலேட்டர் சொல்லுவாங்க. சரிங்களா? அப்படி நான் பிளாஸ்டிக் எடுத்துட்டு இந்த சைடு பிளஸ் இந்த சைடு மைனஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அங்கே என்ன ஏற்படும்? வோல்டேஜ்ன்றது ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அப்படி ஏற்படும் போது அது என்ன நடக்கும்? அடுத்து அதோடைய டெம்பரேச்சர் மாறுபட்டு அதோடைய மெல்ட் ஆகும். கரெக்டாக டெம்பரேச்சர் கரண்ட் கொடுக்க அதிகமாக என்ன ஆகும் அப்படின்னா, வோல்டேஜ் சர்டன் லெவலுக்கு மேலே போயிட்டு அதோட டெம்பரேச்சர் என்ன அதிகமாகறனால அது என்ன ஆரம்பிச்சிடும்? மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அப்படின்றப்ப அது எது கீழே வரல? ஓம்ஸ் லா கீழே வரல. ஓகேங்களா? அப்படி நம்ம சொல்றதுனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பொருள் வந்து உலோக கடத்தியாக இருக்கணும். அதோட வெப்பநிலை வந்து மாறா நிலையில வரைக்கும் என்ன ஏற்படும்? அந்த ஓம்ஸ் லான்றது வேலிடா இருக்கும். ஒருவேளை அது வெப்பநிலை மாறிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீடுகளில் ஃபியூஸ்ன்னு சொல்லி வைப்போமா? ஃபீஸ் கட்ட, அந்த கரண்ட் பில்லாம் கட்டலாட்டி பிடிக்கிட்டு போவாங்கல்ல ஃபியூஸ் கட்டை, அந்த ஃபியூஸ் கட்டை அது உள்ள பார்த்தீங்க அப்படின்னாக்கா சப்பட்டையா 2 கம்பி இருக்கும், நடுவில் ஒரு கனெக்டிங் ஃபியூஸ் ஒன்று இருக்கும். சரிங்களா? அந்த ஃபியூஸ் ஆனது எதில் தயாரிச்சிருப்பாங்க அப்படின்னா, டின் அண்ட் லீடு, டின் மற்றும் லிட் உலகங்களால் தயாரிக்கப்பட்டதான் அந்த ஃபியூஸ் கம்பி. சரிங்களா? அந்த ஃபியூஸ் கம்பி எதுக்கு, என்ன பர்பஸ்க்காண்டி அங்கே வச்சிருக்காங்க? அந்த ஃபியூஸ் கம்பி என்ன பர்பஸ் அங்கே வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்ம வீடுகளில் நம்ம குறிப்பிட்ட கரண்ட் அளவை விட அதிகமான கரண்ட் நம்மளுக்கு பயன்படுது அல்லது லீக் ஆகுது அப்படின்னா அந்த ஃபியூஸ் கம்பி என்ன ஆயிரும்னா அடியாயிரும். சரிங்களா? அதிகமாக கரண்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபியூஸ் கம்பியில் அதிகமாக ஹீட் உற்பத்தி ஆகி அந்த ஃபியூஸ் கம்பியில் என்ன ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அந்த துண்டிப்பு நடைபெற்றும். சரிங்களா? கட்டாயிரும். அதுதான் என்ன அடிப்படையில் இப்போ அந்த ஃபியூஸ் கம்பியில் அந்த துண்டிப்புன்றது ஏன் ஏற்படுது அப்படின்னா, அந்த டெம்பரேச்சர்ன்றது மாறுது. சரிங்களா? அப்படி மாறும்போது என்னது? அந்த துண்டிப்புன்றது ஏற்படுது. அப்படி மாறுறதுனால என்ன, அடுத்து நான் கரண்ட் கொடுத்தாலும் அங்கே என்ன இருக்காது? வோல்டேஜ்ன்றது இருக்காது, கரண்ட் பாஸே ஆகாது. அதனால தான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஓம்ஸ் லா, நீ எவ்வளோ வோல்டேஜ் கரண்ட் கொடுக்குறியோ அதே அளவு என்ன இருக்கும்? மின்னழுத்த வேறுபாடு இருக்கும். எந்த அளவுக்கு? அதோட வெப்பநிலை மாறாத அளவு. ஓகே, வெப்பநிலை மாறிடுச்சு, அங்கே ஒரு துண்டிப்பு நடைபெற்றுச்சு அப்படின்னா நீ எவ்வளோ கரண்ட் கொடுத்தாலும் அங்கே என்ன இருக்காது? வோல்டேஜ்ன்றது இருக்காது. ஓகேங்களா? இதுதான் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஓம்ஸ் லால சொல்லியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் போமா. 8th கொஸ்டின்ல என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்ற பாருங்க. ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் கண்டக்டர் ஆஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது ஒரு ஸ்ட்ரெயிட் கேரிங் கண்டக்டர், இங்க ஒரு கரண்ட் பாஸ் பண்ற ஒரு மின் கடத்தி இருக்கு. சரிங்களா? மின் கடத்தில நான் இங்க கரண்ட் பாஸ் பண்ணேன் அப்படின்னா இங்க என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? இதை சுத்தியில் என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். சரிங்களா? இந்த கான்செப்ட் நீ படிச்சிட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? which of the following correct regarding வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது எதை பொறுத்து இருக்கும்? வேல்யூ, அந்த மதிப்புன்றது எதை பொறுத்து இருக்கும்ன்றது கேள்வி. சரிங்களா? தமிழ் அப்படியே வாசித்து பாருங்க. ஒரு நேர் கடத்தியில் மின்னோட்டம் பாயும் போது உருவாகும் காந்த புலம் குறித்த பின்வருற்றுள் எது சரியானது? அப்படின்னா ஒரு நேர் மின் கடத்தி இருக்கு, அதை என்ன செய்யறோம் அப்படின்னா கரண்ட்டை பாஸ் பண்றோம். பாஸ் பண்ணும்போது என்ன உருவாகும்? காந்த புலம்ன்றது உருவாகும். அந்த காந்தம் புலம்ன்றது எப்படி இருக்கும்? அதான் கேள்வி. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனா வாசித்து பாருங்க. கடத்தியிலிருந்து தூரம் அதிகரிக்கும் போது
காந்தப்புலம் அதிகரிக்கும். இப்போ நான் இங்கே கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குல்ல, இதுல இருந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுறது எங்க அதிகமா இருக்கும் அப்படின்னா இந்த மின் கடத்தியை சுற்றி தான் அதிகமா இருக்கும். இங்க இருந்து நான் இங்கே பார்க்கறதுக்கும் இந்த இடத்துல பார்க்கறதுக்கும் ரெண்டு இடத்துலையும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு மின் கடத்தி இருக்கு, ப்ளஸ் மைனஸ், இதை சுற்றி என்ன செய்யும், கரண்ட் பாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன உருவாகுது, மின் காந்த புலம், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது உருவாகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா, நான் மின் கடத்தி இருக்குல்ல, இந்த மின் கடத்திலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி பார்க்குறேன். இப்போ தூரம் தள்ளினா இப்போ இந்த இடத்துல பார்க்குறேன் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிறத விட இந்த இடத்துல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்த புலமானது அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த இடத்துல விட இங்கே நான் பார்க்குறத விட தூரமாக பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக இருக்குன்றது என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை சொல்கிறாங்க. அது தவறானது. சரிங்களா, எவ்வளோ கிட்ட இருக்குதோ தூரம் கம்மியாக இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது இந்த கண்டக்டர் கிட்ட இருக்கும் போது என்ன ஆகும், அதிகமாக இருக்கும். தூரம் வர 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 ரொம்ப கம்மியாயிரும். ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன இருக்காது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டே இருக்காது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கரண்ட் கம்பி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது நீ கையை கிட்ட கொண்டு தொடணுன்றது இல்லை, கையை கிட்ட கொண்டு போனால் என்ன ஆயிருது, நம்மளை இழுத்துக்குதா, அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்த புலம்ன்றது ஒரு மின்கடத்தில் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா, அப்படின்னு என்ன அர்த்தம், தூரம் அதிகமாக இருக்கும்போது உனக்கு அதிகமாக தெரியுமா, கிட்ட இருக்கும்போது உனக்கு ஈஸியாக இழுத்துக்குமா, கிட்ட இருக்கும்போது தான் நம்மளுடைய கையை ஈஸியாக பிடிக்குது. அப்படின்றப்ப நம்ம கிட்ட இருக்கும்போது தான் பிடிக்குமே ஒழிய தூரமாக இருக்கும்போது பிடிக்காது. ஓகேங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன ஆகாது, வராது. ஓகேங்களா, அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், கடத்தியிலிருந்து தூரம் அதிகரிக்கும் போது காந்தப்புலம் குறையும். கரெக்டா, கடத்தியிலிருந்து தூரம் அதிகரிக்கும் போது என்ன ஆயிருன்னு சொல்லி படிச்சாச்சு. தூரம் அதிகரிக்கும் போது இந்த காந்தப்புலம்ன்றது என்னதான் ஆகும், குறையதான் செய்யும் தவிர கூடாது. அப்ப என்னது செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்க, கரெக்டா சொல்றாங்க. ஓகேயா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கிட்ட இருக்கும்போது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும், தூரம் வர 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 என்ன ஆயிரும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு குறையும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் என்னவே இருக்காதுன்னு சொல்லி படிச்சிட்டோம், மேக்னெட்டிக் ஃபீல்டே இருக்காது அப்படின்றது படிச்சிட்டோம். சரிங்களா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மூணாவது பாயிண்ட், கடத்தியில் பாயும் மின்னோட்டம் அதிகரிக்கும் போது காந்த புலம் அதிகரிக்கும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொன்றையும் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ தான் நல்லா மைண்டில் நிற்கும். இப்போ நாங்கள் என்ன செய்யறோம் அப்படின்னா இங்கே எனக்குள்ள அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். என்ன இன்க்ரீஸ் பண்ணுறேன், அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு முதல் இங்கே வந்துட்டு இருந்ததா, இப்போ என்ன அதிகரிக்கும்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப அதிகமாக வரும். புரியுதா நான் சொல்லிட்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், ரொம்ப அதிகமாக வரும். புரிஞ்சா, அப்போ நான் கரண்ட் அதிகரிக்கும் போது மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும், எனக்கு அதிகரிக்கும். அப்போ தேர்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோர்த் என்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்ப்போமா, கடத்தல் பாயும் மின்னோட்டம் அதிகரிக்கும் போது காந்த புலம் முதலில் குறையும். என்ன சொல்லியிருக்காங்களா, மின்னோட்டம் கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது the flowing of current increases, the magnetic field decreases கொடுத்துருக்காங்க. தப்பு, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது இன்க்ரீஸ் தான் ஆகுமே ஒழிய டிக்ரீஸ் ஆகாது. சரிங்களா, அப்போ எந்தெந்த பாயிண்ட்லாம் கரெக்ட்னு பார்த்துருக்கோம், செகண்ட் பாயிண்ட்டும் தேர்ட் பாயிண்ட்டும் கரெக்ட்னு பார்த்துருக்கோம். அப்போ இதுக்குரிய ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் டி. இரண்டாவது பாயிண்ட்டும் மூணாவது பாயிண்ட்டும் சரி, ஆப்ஷன் டி. புரிஞ்சு என்ன சொல்றேன்னு புரியலாட்டி திருப்பி போட்டு பாருங்க. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, கீழ்கண்டவற்றுள் பின்வரும் கூறுகளில் எது சரியானது. கீழே 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அதில் எது கரெக்ட் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் வாசித்த பாரு, ஈஸியாக தான் இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் இஸ் 0 when your field lines are dense. டென்ஸ் அதிகமாக இருக்கும்போது, ஏற்கனவே சொல்லியாச்சு, டென்ஸ் அதிகமாக இருக்கும்போது அந்த ஃபீல்டு ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும், அதிகமாக தான் இருக்குமே ஒழிய என்னவா இருக்காது, ஜீரோவா இருக்காது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆல்வேஸ் எமர்ஜ் ஃப்ரம் நார்த் போல் அண்ட் ஆஃப் த மேக்னெட் அண்ட் என்டர் டு சவுத் போல் அவுட் சைட் தி மேக்னெட். அதாவது காந்தத்தின் வெளிப்புறத்துல, தமிழ்ல வாசித்துக்கங்க, காந்தத்திற்கு வெளியே காந்தப்புல கோடுகள் வட துருவத்தில் தொடங்கி எங்க போதான், தென் துருவத்திற்கு போகுது. அப்படித்தானே படிச்சோம். காந்தத்தோட வெளியில் எப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும். ஆப்ஷன் பி கரெக்ட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட் ஃப்ரம் த சவுத் போல் எண்ட் அட் த நார்த் போல் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்சைடு, அந்த மாதிரி இன்சைடு அவுட் சைடு கொடுக்கல. சரிங்களா, அப்படின்றப்ப நம்ம பாயிண்ட் எடுத்துக்க முடியாது. மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்டர்செக்ட் ஈச் அதர். அங்கே என்ன ஆகாது, எந்த இடத்துலையுமே இன்டர்செக்ட் ஆகாது. பார்த்தோம்ல, ஏன் இன்டர்செக்ட் ஆகாது, ஒவ்வொரு புள்ளியும் என்ன செய்யுது, ரெண்டு திசை, வெவ்வேறு திசையான, இது நார்த்து சவுத்து, இது நார்த்து சவுத்துன்னு தனித்தனியாக குடிக்கிறதுனால எந்த இடத்துலையுமே அது இன்டர்செக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா, காந்தப்புல கோடுகள் ஒன்றே ஒன்று வெட்டி கொள்ளும் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஆகாது, வெட்டி கொள்ளாது. சரிங்களா, அடுத்த விஷயம் போலாமா. மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் த குவான்டிட்டி தட் ஹாஸ். அதாவது இந்த காந்த புலம் என்பது எதை கொண்டிருக்கும் அப்படின்னா, எவ்வளோ அந்த அடர்த்தி அளவு ஸ்ட்ரென்த்னு பார்த்துருக்கீங்க. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா
ஒரு எண் மதிப்பு இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்ற எண் மதிப்பு இருக்கும். அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா திசை, எந்த திசையை நோக்கி இருக்கும் அப்படின்றது இருக்கும். அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா எண் மதிப்பு இருக்கும், திசை ஆகிய இரண்டும் இருக்கும். ரெண்டுமே இருந்துச்சுன்னா என்ன அளவு நம்மளுக்கு தெரியும், வெக்டார் குவான்டிட்டின்னு தெரியுமா. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது என்ன அளவு அப்படின்னா ஒரு வெக்டார் அலகு. ஸ்கேலார் அலகுனா எது மட்டும்தான் இருக்கும், எண் மதிப்பு மட்டும்தான் இருக்கும். வெக்டார் அலகு தான் ரெண்டுமே இருக்கும். என்னென்ன இருக்கும், எண் மதிப்பு இருக்கும், திசை ரெண்டுமே காட்ட, டைரக்ஷன் அண்ட் மேக்னிடியூட் ரெண்டுமே காட்டக்கூடியது வெக்டார். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் போகலாமா. வேற ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா, நம்ம இதுக்கு முன்னாடி டெஸ்ட்ல போட்டோம்ல வெக்டாருக்கு. கரெக்ட், ஃபோர்ஸ்ன்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஒரு வரிச்சுருள், அதாவது சாலினாய்டுன்னு சொல்லுவாங்க. சாலினாய்டு அப்படின்னா ஒரு மேக்னெட்டை போல என்ன செய்தான் நடந்துக்குதான். அதாவது ஒரு வரிச்சுருள் காந்தத்தை போல செயல்பட காரணம் என்ன. வரிச்சுருள்னா என்ன, இதுக்கு நீ முன்னாடி பார்த்தது வந்து ஒரு சுருள், அதாவது சர்க்குலர் லூப் பார்த்தீங்க. இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா வரிச்சுருள். வரிச்சுருள்னா ஒன்றும் இல்லை, நடுவில் ஒரு மெட்டல் இருக்கும். அந்த மெட்டலை சுற்றி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்டக்டராக, இது மெட்டல்ன்றது இங்கே ஒரு இது ஒரு கண்டக்டர் சரிங்களா. இதை சுற்றி என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா ஒயர் காயில் சுற்றி வச்சுருப்பாங்க சரிங்களா. இது ஃபுல்லாக ஒயர் காயில், இதை சுற்றி வச்சுருப்பாங்க. சுற்றி வச்சு இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் என்ன செய்கிறேன், கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இதை சுற்றி எனக்கு என்ன ஏற்படும், மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது உருவாகுமா. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், இந்த கரண்ட்ன்றது எதை ப்ரொடியூஸ் பண்ணுன்றது தெரியும், மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது உருவாக்கும் தெரியுமா. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு போல் சவுத் அண்ட் நார்த் உருவாக்கி எல்லாம் உருவாக்கும் சரிங்களா. இந்த டைரக்ஷன் எதுக்குன்னா பிளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க, மூவிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படின்றதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இப்போ நார்த் போல்னா இந்த இது மேக்னெட் மாதிரியே இருக்கனால இதோட அவுட்டர் லைன்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா நார்த்லேருந்து சவுத்து போகும், இன்னர் லைன்ஸ் என்ன செய்யும் சவுத்துலேருந்து நார்த்து போகும் சரிங்களா. அப்போ இது என்ன ஒர்க் பண்ணும் அப்படின்னா ஒரு மேக்னெட்டாக ஒர்க் பண்ணும் சரிங்களா. இதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு இந்த ஃபேன் சுற்றுறது, மோட்டார் சுற்றுறதுலாம் எதன் அடிப்படையில்னா இந்த சாலினாய்டுன்ற இந்த ஒரு பேஸை வச்சு தான் ரெடி பண்ணுவாங்க. ஓகேங்களா, புரியுது என்ன சொல்கிறேன்னு. அதனால நம்ம இந்த மாதிரி கரண்ட்டை பாஸ் பண்ணி அது பண்ணுறதுனால கரண்ட் ஒரு கண்டக்டரில் பாஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன உருவாகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அதனால இந்த சாலினாய்டு எப்படி செயல்படுது, ஒரு மேக்னெட்டாகவே செயல்படுது. பாருங்க என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சாலினாய்டு ஹாஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ். இல்லை, சாலினாய்டுனா என்ன சொல்லிட்டேன் உங்களுக்கு, அது என்ன மெட்டீரியல்னு சொல்லியாச்சு, கரண்ட் கேரிங் மெட்டீரியல் சொல்லியாச்சு சரிங்களா. அது ஒரு கண்டக்டர்னு சொல்லியாச்சு. அப்போ அங்கே எப்படி ரெசிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குமே வெளியே ஹையாக இருக்காது. அடுத்து என்ன பயன் கொடுத்துருக்காங்க, இட் ஸ்டோர்ஸ் எலக்ட்ரிசிட்டி. அது எலக்ட்ரிசிட்டியை பாஸ் தான் பண்ணுமே வெளியே தனக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்காது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், கரண்ட் இன் இட்ஸ் டர்ன்ஸ் ப்ரொடியூசஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. அந்த சுருளில் பாயும் மின்னோட்டம், அந்த சுருளில் வரி சுருள்லாம் இருந்துச்சுன்னா அந்த சுருளில் என்ன செய்யுதுன்னு சொல்லியாச்சு, கரண்ட் பாயும் மின்னோட்டம்ன்றது பாயுது. அதனால என்ன உருவாகுது, காந்த புலம்ன்றது உருவாகுது. அதனால தான் இது என்ன எதா செயல்படுது, காந்தமாக செயல்படுது சரிங்களா. அடுத்து கொடுத்துருக்காங்க அதன் உள்ளே இரும்பு உள்ளது. அது காரணம் இல்லை, அதன் உள்ள இரும்பு இருந்தாலும் சரிதான், அலுமினியம் இருந்தாலும் சரிதான் சரிங்களா. அது என்ன மெட்டீரியலாக இருக்கணும், நம்மளுக்கு ஒரு கரண்ட் பாஸ் பண்ணுற மெட்டீரியலாக இருக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. அது எப்படி நம்மளுக்கு மேக்னெட்டாக மாறுது அப்படின்னா இந்த நம்ம சுற்றி என்ன வச்சுருக்கோம் ஒயர், அந்த ஒயர் காயில் என்ன செய்யணும் சுற்றி வச்சுருக்கோம், அதில் கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது அது மேக்னெட்டாக மாறுது சரிங்களா. அடுத்த கொஸ்டின் போகலாமா. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க வரல, வாட் இஸ் தி ரோல் ஆஃப் ஃபியூஸ் இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். நம்ம ஏற்கனவே படித்தோம்ல அதே தான். ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் ஃபியூஸோட வேலை என்ன, கரண்ட் ஆனது அதிகமான அளவு வந்துச்சு அப்படின்னா என்ன செஞ்சிடும், அதோடைய லீக்கேஜ் டெம்பரேச்சர் ஹை ஆகி அதில் லீக்கேஜ் கரண்ட் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அந்த ஃபியூஸில் டெம்பரேச்சர் அதிகமாகி என்ன செய்யும், கட் ஆயிரும். இப்போ பாருங்கள் ஆப்ஷனில் இருக்கு பாருங்கள், என்ன இருக்குன்னு பாருங்கள், டு இன்க்ரீஸ் த கரண்ட் வென் நீடட். அதாவது தேவைப்படும் போது மின்னோட்டத்தை அதிகரிக்கவா இல்லை, அதிகமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணுறதுக்கு. டு நாட் பிரேக் தி சர்க்யூட் இஃப் த கரண்ட் எக்ஸிட்ஸ் த சேஃப் லெவலை தாண்டிடுச்சு அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, நாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மின்னோட்டம் பாதுகாப்பான அளவை தாண்டினாலும் சுற்று என்ன உடைக்காமல் இருக்கவா இல்லை, மின்னோட்டம் பாதுகாப்பான அளவை தாண்டிச்சுன்னு என்ன செய்யணும், அந்த அதை பிரேக் பண்ணணும், அது உடைச்சு என்ன செஞ்சிடணும், கரண்ட்டை பாஸ் பண்ண விடக்கூடாது. அப்போ ஆப்ஷன் சியில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன், டு பிரேக் தி சர்க்யூட் இஃப் த கரண்ட் எக்ஸீட்ஸ் தி சேஃப் லெவல். அப்போ சேஃப் லெவலை தாண்டினதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், சர்க்யூட்டை பிரேக் பண்ணணும், ப்ரிவென்டிங் ஃப்ரம் டேமேஜ். அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டு. இது சம்மந்தமே இல்லை. டு கூல் டவுன் தி ஒயர்ஸ் டூரிங் ஓவர் ஹீட்டிங், அதுக்கு சம்மந்தம் இல்லை. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 12வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி சரிங்களா. இப்போ 13, இன் டெய்லி லைஃப் த ஹீட்டிங் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் யூஸ்டு இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங். அதாவது அன்றாட வாழ்வில் மின்னோட்டத்தின் வெப்ப அளவு, வெப்ப விளைவு பின்வருவற்றுள் எதில் பயன்படுத்துகிறதோ, எதுன்னு பயன்படுத்துகிறோம், எதெல்லாம் நம்மளுக்கு ஹீட்டை வச்சு எலக்ட்ரிசிட்டி நமக்கு யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் இருக்குல்ல, அது ஃபுல்லாக எக்ஸாம்பிளாக வரும் சரிங்களா. அப்படி என்னென்ன இருக்குன்றதை பாருங்கள், எல்இடி டார்ச் அங்கே ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகாது, எலக்ட்ரிக் ஃபேனு மோட்டாரு, எலக்ட்ரிக் ஹீட்டர், அயன் பாக்ஸு,
அண்ட் ஃபியூஸ். இது ஃபுல்லாகவே எதாவது கான்செப்டில் வரும், ஹீட்டிங் எஃபெக்ட் உடைய கான்செப்டில் வரும். சரிங்களா, நம்ம புக்கில் கொடுத்துருந்துருப்பாங்க எக்ஸாம்பிள் தனியாகவே. இதை சொன்னதில் இந்த ஹீட்டிங் எஃபெக்ட் அப்படின்னாலே நம்மளுக்கு முக்கியமாக யார் வந்துடுவார் அப்படின்னா ஜூல்ஸ் லா. அந்த ஹீட்டிங் எஃபெக்ட்னால யார் வந்துடுவா அப்படின்னா ஜூல்ஸ் லா அப்படின்றவர் வந்துடுவார். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போமா. 15. The filament of an electric bulb is made of tungsten because it இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அந்த காலத்தில் நம்ம அந்த குண்டு பல்ப்லாம் இருக்குல்ல, மஞ்சள் கலரில் எரியும்ல, அது நடுவில் பார்த்தீங்கன்னா 2 கம்பி மாதிரி இருக்கும். அந்த மெட்டல் என்ன மெட்டல் அப்படின்னா டங்ஸ்டன் அப்படின்ற மெட்டல். சரிங்களா, அந்த மெட்டலை எதனால அந்த மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க, வேற எந்த மெட்டல் யூஸ் பண்ணலாமா அப்படின்னா அந்த மெட்டலுடைய மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம். நீ எவ்வளோ கரண்ட் கொடுத்தாலும் அந்த மெட்டலை என்ன செய்ய முடியாது, ரொம்ப ஈஸியாக நீ என்ன செய்ய முடியாது, மெட்டலை வந்து உருக்க முடியாது. அந்த உலோகத்தை என்ன செய்ய முடியாது, உருக்க முடியாது. அதோட மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3380 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் என்ன செய்யக்கூடியதுன்னா தாங்கக்கூடியது. சரிங்களா, இப்போ அடுத்து பாருங்க என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் சீப், விலை குறைவான காரணம் இல்லை. இட் ஹாஸ் எ ஹை ரெசிஸ்டன்ஸ், கேன் வித்ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர், அதாவது அதிக மின்தடை கொண்டது மற்றும் அதிக வெப்பத்தை தாங்கக்கூடியது. எவ்வளவு வெப்பம் வரை தாங்கும்னா இந்த அளவு 3380 டிகிரி செல்சியஸ் அப்ராக்சிமேட்டா. சரிங்களா, ஆப்ஷன் பி கரெக்ட். ஏன் சி வராது, இட் ஹாஸ் எ லோ மெல்டிங் பாயிண்டா கிடையாது. இட் ஹாஸ் எ ஹை மெல்டிங் பாயிண்ட், ரொம்ப அதிகமான மெல்டிங் பாயிண்ட் கூடியது. இட் இஸ் எ குட் கண்டக்டர், கடத்தும். ஆனால் கரெக்டான ஆன்சர் என்னன்னாக்கா அதுக்கு என்ன செய்யுது, அதிகமான டெம்பரேச்சர் தாங்கக்கூடியது. எவ்வளோ தூரம் தாங்கக்கூடியதுன்னா 3380 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாங்கக்கூடியது. கரெக்டா. இந்த சர்க்யூட் டயக்ராம் ஜிக்ஸாக் லைன் இஸ் used to represent which of the following. ஒரு சர்க்யூட் டயக்ராம் போடுறோம் அப்படின்னா இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் போட்டு என்ன செஞ்சிடும், ஒரு சர்க்யூட் டயக்ராம் போடுவோம். இங்கேனக்குள்ள என்ன செஞ்சிடும், இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக போடுறோம் இல்லையா, அந்த லைன் வந்து எதுக்கு யூஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, நிறைய விஷயம் இருக்குது தெரிஞ்சிக்க வேண்டியது, அப்படியே தெரிஞ்சுக்கோங்க. நான் மீட்டர்ன்றது எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா தொடர் இணைப்பில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். தொடர் இணைப்பு என்ன, அப்படியே தொடர்ச்சியாக வருது பாருங்க, நான் மீட்டர் அங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். வோல்ட் மீட்டர் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா பக்க இணைப்பு பேரலில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா, இதுக்கும் பாருங்க ஒரு பேரல் லைன் போட்ட மாதிரி இருக்கா, இணை கோடுகள் மாதிரி இருக்கா, அங்கே தான் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த வோல்ட் மீட்டர்ன்றது ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஜிக்ஸாக் லைன்றது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்றாங்க. இந்த ஜிக்ஸாக் லைன்றது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ரெசிஸ்டார். சரிங்களா, எதை மென்ஷன் பண்ணது, ரெசிஸ்டார். சாவினா எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கும், இதுதான் சாவின்றது. ஓகேங்களா, பேட்டரினா மின்கலம்ன்றது இதுதான் பேட்டரி. ஓகேங்களா, அடுத்து consider the following statement, select the correct option. A fuse is connected in a series in an electric circuit. A fuse wire melts when the current exists safely. கரெக்டாக நம்ம ஏற்கனவே படித்தோம்ல அதே 2 பாயிண்ட்டை சொல்லுது பாருங்களேன், தமிழில் படிச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியாக புரியும். பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். கூற்று 1, மின்னுருக்கி ஒரு மின் சுற்றில் தொடர் இணைப்பில் இணைக்கப்படுகிறது. கரெக்டாக தானே, தொடர் இணைப்பில் தான் என்ன செய்யணும், இந்த இதை இணைக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மின்னோட்டம் பாதுகாப்பான வரம்பை தாண்டும் போது மின்னுருக்கி கம்பி உருகிவிடும். உருகினால நம்ம என்ன செய்யும், அடுத்து கரண்ட்டை பாஸ் பண்ண விடாது. அப்போ ஆப்ஷன் 1 கரெக்டு 2 கரெக்ட். சரிங்களா, அப்போ என்ன வந்துடும், போத் 1 and 2 ஆர் கரெக்ட், ஆப்ஷன் ஏ. அடுத்து 18, in a household electricity supply which of the following statement correctly describes the color கோட்ஸ் ஆஃப் தி ஒயர். அப்போ ஒவ்வொரு கலருக்கு ஒயர் இருக்குல்ல, அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோடு இருக்குது. சரிங்களா, இந்த இதுக்கு நம்ம இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும், இதுக்கு இந்த கலர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த லைவ் ஒயர் வந்து என்னவா, ரெட்டா. தமிழ்லையும் வாசித்து பாருங்க, ஈஸியாக புரியும். மின்சாரம் போகும்ல அந்த கம்பி தான் மின்னோட்ட கம்பி, லைவ் ஒயர்னு சொல்லுவாங்க. அது என்ன கலர்ல இருக்கா, ரெட் கலர், சிவப்பு. நடுநிலை கம்பி அப்படின்னாக்கா நியூட்ரல், அந்த என்னன்னாக்கா கருப்பு. புவி தொடுப்பு கம்பின்னா என்னன்னா எர்த் ஒயர். எர்த் ஒயர்ன்றது எதுக்கு ஃபிக்ஸ் பண்றாங்க எல்லா எலக்ட்ரிக்கல் அப்பார்ட்மெண்ட்ஸ்க்கு எதுக்குன்னா, இன்கேஸ் ஆஃப் எலக்ட்ரிக் லீக்கேஜ் அங்கே இருந்துச்சு, கரண்ட் லீக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா அதை என்ன செய்யும் அப்படின்னா அந்த கரண்ட் லீக்கேஜை பூமிக்கு அனுப்பும். புரியுதா நான் சொல்றேன், கரண்ட் லீக்கேஜ் தான் என்ன செய்யும், அந்த கரண்ட் லீக்கேஜ் பூமிக்கு அனுப்பும். அதனால தான் என்ன ஒயர் யூஸ் எடுப்போம் போடுவோம் அப்படின்னா எர்த்துன்றது போடுவோம். சரிங்களா, அது என்ன கலர் ஒயர்ல போடணும்னா கிரீன் அல்லது எல்லோவில் தான் போடணும். சரிங்களா, மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா கிரீனில் போட்டிருப்பாங்க. ஒரு சில இடங்கள் நம்மளுக்கு ஆப்ஷன்லேயே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எல்லோ போடலாம். ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னா கிரீன் போட்டுருங்க. சரிங்களா, இந்த கரண்ட் வர ஒயர் என்ன ஒயரில் இருக்கணும் அப்படின்னா ரெட் கலர் ஒயரில் தான் இருக்கணும். சரிங்களா, என்ன கலரில் ஒயரில் இருக்கணும், ரெட் கலர். அடுத்து இந்த நியூட்ரல்ன்றது என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னாக்கா பிளாக் கலரில் இருக்கணும். புரியுதா, அதே அப்போ ஆப்ஷன் ஏவே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே. லைவ் ஒயர்ன்றது ரெட் கலரு, நடுநிலை கம்பி நியூட்ரல்ன்றது கருப்பு, எர்த் ஒயர் அப்படின்றது பச்சை. சரிங்களா, இந்த எர்த் ஒயரை வச்சு நீ யூஸ் பண்ணிடலாம். அப்போ மற்ற ஆப்ஷன்லாம் பாருங்கன்னா எர்த் ஒயர் என்ன கலர்ல இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்கான், ரெட் கலர்ல கொடுத்துருக்கும் தப்பு. எர்த் ஒயர் என்ன கலர்ல இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கும் தப்பு. எர்த் ஒயர் என்ன கலர்ல இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும் தப்பு. எர்த் ஒயர் எதில் தான் இருக்கணும், கிரீன்ல தான் இருக்கணும். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அடுத்த கொஸ்டின்ல வந்துருக்கு பாருங்க, மெயின் பர்பஸ் ஆஃப் தி எர்த் ஒயர் இன் டொமஸ்டிக் சர்க்யூட். எதுக்காக இந்த எர்த் ஒயர்ன்றதை பயன்படுத்துறோம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதாவது வீட்டு மின் சுற்றுகளில் புவி
தொடுப்பு கம்பி, அதாவது எர்த் ஒயர். முக்கிய நோக்கம் என்ன? மின் அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்க. சரிங்களா? இதுக்கு மின் அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்க. திடீர்னு ஏதாவது எலக்ட்ரிக் ஷாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல எலக்ட்ரிக் பாஸ் ஆனால் தான் நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் வரும். அந்த பாஸ் ஆகிறத தடுக்கிறதுக்கு தான் இந்த எர்த் ஒயர்ன்றதை நம்ம பிளேஸ் பண்ணுவோம். அப்போ என்ன போட்டுடலாம்? டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் எலக்ட்ரிக் ஷாக்ஸ். அடுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்க, மெதுவாக வாசித்து பாருங்க, அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். ஆர் மின்தடை கொண்ட ஒரு கம்பி. சரிங்களா? ஆறுன்னு ஒரு மின்தடை கொண்ட ஒரு கம்பி இருக்கான். ரைட்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 7 சமமான சமபாகங்களாக வெட்டப்படுகிறது. இந்த பாகங்கள் பின்னர் பக்க இணைப்பில் இணைக்கப்படுகின்றன. சரிங்களா? ஏதாவது செய்யறாங்களா? ஒரு லென்த் ஒரு கம்பி இருக்கான். சரிங்களா? அது என்ன செய்யறாங்க அப்படின்னா 7 பார்ட்ஸா பிரிச்சுட்டாங்க. அப்ப ரெசிஸ்டன்ஸ் எப்படி பிரிஞ்சிரும்? ஏன் அதுவும் என்ன செஞ்சிரும் அப்படின்னா 7 பகுதியா பிரிஞ்சிரும். ஏன்? நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? ஆர் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு எல் பை ஏ அப்படின்றப்ப ஆறு எல் எப்படி இருக்கு? நேர் விதத்துல இருக்கா? ரெசிஸ்டன்ஸும் லென்த் எப்படி இருக்கு? நேர் விதத்துல இருக்கு. அப்ப இங்க என்ன மாற்றம் ஏற்படுதோ அதே மாற்றம் அங்கேயே ஏற்பட்டுரும். சரிங்களா? அப்ப இது 7 பிரிச்சோம்னா லென்த் என்ன பிரிஞ்சிரும்? 7 பிரிஞ்சிரும். ரெசிஸ்டன்ஸ் என்ன பிரிஞ்சிரும்? 7 பிரிஞ்சிரும். சரிங்களா? அப்படின்றப்ப அடுத்த என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? இதில் இந்த புதிய இணைப்பை பின்னிகிற மின்தடை ஆர் எனில் R/R/ என்ற விகிதத்தின் மதிப்பு என்ன? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா புதிய மின்தடை இணைப்பு வந்து என்னன்னு சொல்லிட்டா R' கொடுத்துட்டேன். அப்படி நான் பிரிச்சதுக்கு அப்புறம் இங்க ரெசிஸ்டன்ஸ் எனக்கு என்னன்னு சொல்லியாச்சு. R/ இருந்துச்சு அப்படின்னா ஆருக்கும் R//க்கும் ஒரே விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். சரிங்களா? அப்படியே நம்மளோட ஃபார்முலா போட்டுடலாமா? உனக்கு இங்க எல்லாமே இப்ப இங்க பிரிஞ்சிருச்சு என்ன? இங்கேயும் R/7 எல்லா இடத்துலையும் என்னன்னு இருக்கும்? R/7 தான் இருக்கும். கரெக்டா? அப்படி போடாம நம்ம போடுவோம். எனக்கு டோட்டல் ஆரோட மதிப்பு வேணும். அந்த மதிப்பு எனக்கு எப்படி இருக்கும்? 1/. ஏன் இந்த ஃபார்முலா யூஸ் பண்றேன்? என்ன இணைப்பு கொடுத்துட்டாங்க? பக்க இணைப்பு. பக்க இணைப்புனா பேரலல்னு அர்த்தம். சரிங்களா? பக்க இணைப்புனா பேரலல். அப்ப பேரலல் கூடிய ஃபார்முலா என்ன? 1/R ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு 1/R1 plus 1/R2 plus 1/R3 plus ... plus 1/Rn. எல்லாமே எதுல இருக்கணும்? ரெசிப்ரோக்கல் ஃபார்ம்ல இருக்கணும். எதுக்கு? பேரலல் கனெக்ஷனுக்கு. சீரிஸ் கனெக்ஷனுக்கு எப்படி இருக்கும்? R ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு R1 plus R2. இதுக்கு முன்னாடி ஒரு சம் போட்டோம் இல்லையா? R3 போட்டு இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது சீரிஸ், இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது பேரலல். சரி, அப்படியே இங்க அப்ளை பண்ணுங்க. 1/, இந்த R புதுசாக கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 1/R/7 plus 1/R/7 plus 1/R/7 plus. ஏன்னா 7 துண்டா பிரிச்சிட்டோம் இல்லையா? அப்ப ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு புரிஞ்சிருக்கும்? 7 பிரிஞ்சிருக்கும். நம்ம பக்க இணைப்புல அதை ஃபுல்லாக சேர்த்ததுனால என்ன செய்யறோம் அப்படின்னா மொத்தமா ஆட் பண்றோம். சரிங்களா? பக்க இணைப்புனால 1/, போட்டு ஆட் பண்றோம். 1/R/7 plus இந்த மாதிரி 7 தடவை என்ன செஞ்சிருக்கோம்? போட்டுருவோம். அப்ப நம்மளுக்கு ஓவரால் எவ்வளவு வந்துடும்? இந்த 7ன்றது இங்க டிவைட்ல இருக்கா, இங்க போகும்போது என்ன மல்டிப்ளிகேஷன் வந்துடும். அப்ப என்ன வந்துடும்? 49/R இருக்கும். சரிங்களா? அப்ப இங்க R/ இருக்கு, இது மேல வந்துருச்சு அப்படின்னாக்கா R divided by R/. R/ன்றது நியூ ரெசிஸ்டன்ஸ். என்ன ரேஷியோல வந்துருச்சு அப்படின்னாக்கா equal to 49. என்ன கேட்டிருக்காங்க? இதே கேட்டிருக்காங்களா? மாத்தி கேட்டிருக்காங்களான்னு பாருங்க. இதே தான் கேட்டிருக்காங்க. அப்படி மாத்தி கேட்டிருந்தாங்கன்னா 1/49 சொல்லி போடணும். சரிங்களா? உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? R divided by R/. R divided by R/ எவ்வளவு தான் கேட்டிருந்திருக்காங்க. இப்போ எவ்வளவு என்ன ஆன்சர் அப்படின்னாக்கா ஆப்ஷன் டி 49. புரியுது என்ன சொல்றீங்க? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். How much heat will produced in 1 minute? அதாவது ஒரு எலக்ட்ரிக் அயன் இருக்கு, அதுல என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னாக்கா 15 ohms ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அது கனெக்டட் டு 2020 வோல்ட் சப்ளைல கனெக்ட் பண்றாங்க. சரிங்களா? ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் எவ்வளவு ஹீட் அதுல ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஹீட்டோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அந்த ஹீட்டோட ஃபார்முலா டெரைவ் பண்ணது யாரு? இதுக்கு முன்னாடி படிச்சோம். ஜூல்ஸ் லாவோட அடிப்படையில தான் அந்த ஹீட்டோட ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது என்ன? H is equal to I square R into T. சரிங்களா? I denotes ஐன்றது எதை டினோட் பண்ணுது அப்படின்னா கரண்ட்ன்றது டினோட் பண்ணுது. Rன்றது எதை டினோட் பண்ணுதுன்னா ரெசிஸ்டன்ஸ். Tன்றது எதை டினோட் பண்ணுதுன்னா டைம். சரிங்களா? Hனா ஹீட். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. R ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 15 ohms கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 220. நம்மளுக்கு ஃபார்முலால போட்டோம்னா என்ன வேணும்? I வேணும். பை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன ஃபார்முலா? V is equal to IR. அப்ப 220 is equal to I into என்ன வந்துரும்? R னா 15. கரெக்ட்டா? அப்ப நமக்கு I is equal to இங்க மல்டிப்ளை இருந்துச்சுனா கீழ போகும்போது டிவிஷன்ல வந்துருமா? அப்ப I is equal to 220 divided by
15 இது அப்படியே அப்ளை பண்ணுங்க. சிம்பிளிஃபை கூட பண்ண வேணா, இங்கே தான் அடி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஈஸியாக அடி கொடுத்துடலாம். சரிங்களா, இது அப்ளை பண்ணேன் அப்படின்னா ஐ வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. 220 டிவைட் பை 15 ஐ ஸ்கொயர், அதனால 2 எழுதிக்கிறேன். அடுத்து ஆரோட மதிப்பு எவ்வளவு 15. டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1 மினிட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இங்கே நமக்கு எஸ்ஐ யூனிட் பிரகாரம் எல்லாமே டைம்னால இதில் தான் இருக்கணும், செகண்ட்ஸில் தான் இருக்கணும். அப்போ செகண்ட்ஸில் இருந்தால் என்னன்னு போட்டலாம், இன்ட்டு 60 60ன்னு போட்டலாம். சரிங்களா, இப்போ அடி கொடுத்தோம்னாக்கா 15 அடி ஆயிரும். 115 15 4 15 60. சரிங்களா, அடுத்து என்ன இருக்கு நம்மளுக்கு 22ஓட ஸ்கொயர் எவ்வளவு 484. சரிங்களா, அப்போ 484 2 0 இருக்கு இன்ட்டு 4 இருக்கு. கவனிங்க, நம்மளுக்கு இங்கே எங்கே என்ன இருக்கு அப்படின்னாக்கா 48400, அதாவது 22ஓட ஸ்கொயரு பேலன்ஸ் இருக்கு, அந்த 2 0 அப்படியே போட்டுக்கிறேன். சரிங்களா, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன மதிப்பு வரும் 0 0 4 into 4 16 பேலன்ஸ் 1 8 4 are 32, அப்போ 3 பேலன்ஸ் 3 இருக்கும். 4 into 4 16, அப்போ 9 வந்துடும். சரிங்களா, நம்மளுக்கு ஆப்ஷனில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லா ஆப்ஷனும் எப்படி இருக்கு அப்படின்னா கிலோ ஜூலில் இருக்குது. நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னா ஜூல் மட்டும் தான் வந்திருக்கும். சரிங்களா, இப்போ கிலோ ஜூலில் மாற்றினா எப்படி எழுதுவோம், ஈக்குவல் டு டிவைடட் பை 1000 போட்டலாமா, டிவைட் பை 1000 போட்டலாமா, போட்டால் நம்மளுக்கு என்ன மதிப்பு வந்துடும் அப்படின்னா 193.6 கிலோ ஜூல் இருக்கும். இது ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா 194 கிலோ ஜூல்னு போட்டிருக்காங்க. புரிஞ்சு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த நல்லா புரிஞ்சுக்க, இந்த இதில் ஹீட்டிங்கோட கான்செப்ட் என்ன ஃபார்முலா அப்படின்னா H = I ஸ்கொயர் RT. இது எந்த பேஸில் வந்திருக்கும், ஜூல்ஸ் லாவோட பேஸ்லேருந்து இந்த ஃபார்முலா எடுத்து வந்திருப்பாங்க. இதில் ஐனா கரண்ட், ஆர்னா ரெசிஸ்டன்ஸ், டீனா டைம். இந்த ஐனா கரண்ட் நம்மளுக்கு என்ன இல்லை, கிவன் டேட்டாவில் இல்லை. கிவன் டேட்டாவில் 2 தான் இருக்குது. என்னென்ன இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, வோல்ட் மீட்டர் வோல்டேஜ் இருக்குது. சரிங்களா, அதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஐன்றது கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா V = I × R. இதில் போட்டு என்ன கண்டுபிடிச்சிடறேன், ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிடறேன். சரிங்களா, அடுத்து இந்த ஐயோட வேல்யூக்கு அப்படி இங்கே அப்ளை பண்ணிடுறேன். H = அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணும்போது என்ன மதிப்பு வந்துருது அப்படின்னா 193,600, அதாவது 1,93,600 ஜூல்ஸ் அப்படின்ற மதிப்பு வருது. ஆனால் ஆப்ஷனில் பார்க்குறேன் எல்லாமே எனக்கு என்னவா இருக்குது, கிலோ ஜூலாக இருக்குது. கிலோ ஜூலை மாத்திரம் என்ன செய்யணும், டிவைட் பை 1000 பண்ணணும். 1000 போட்டால் என்ன மதிப்பு வந்துடும் 193.6 கிலோ ஜூல் வந்துடும். இது ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 194 கிலோ ஜூல் வந்துடும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாமா. In a house, electricity is supplied to 220 watts. The maximum power consumption of a house is 11 kilowatts. What should be the rating of main fuse? அதாவது எவ்வளோ என்ன அளவில் நான் ஃபியூஸ்ன்றது செட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நீங்கள் குழப்பாத கொஸ்டின்னா உனக்கு என்ன எல்லாமே எதில் இருக்குது அப்படின்னா யூனிட் கீழே ஆப்ஷனில் பாருங்கள் எல்லாமே எதில் இருக்குது, ஆம்ஸில் இருக்குது. ஆம்ஸ்ன்றது எதுக்குரிய யூனிட், ஆம்பியர்ன்றது கரண்ட்டுக்குரிய யூனிட். அப்புறம் என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா V = என்ன கொடுத்துருக்காங்க 220 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்ன கொடுத்துருக்காங்க Vன்றது 220 வோல்ட் கொடுத்துருக்காங்க, Vயோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, என்னுடைய பவர் கன்சப்ஷன், பவர் = எவ்வளோ நான் கன்சியூம் பண்ணுறேன்னா பவர் = 11 கிலோ வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்ம எல்லாமே எதில் எடுத்துப்போம் அப்படின்னா வாட்டில் தான் எடுத்துருப்போம், கிலோ வாட்டில் எடுத்துக்க மாட்டோம். அப்படி வாட்டில் மாற்றோம்னா என்ன எழுதிக்கலாம் 11,000 வாட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா, அடுத்து என்ன கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னா மெயின் ஃபியூஸ் நான் என்ன எவ்வளோ அளவில் கொடுக்கணும், அந்த ஐயோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்மளுக்கு ஃபார்முலா என்ன தெரியும், பவர் = VIன்றது ஃபார்முலா. சரிங்களா, இதில் 2-3 ஃபார்முலா தான் இருக்கும், நல்லா படிச்சுக்கோங்க. சரிங்களா, P = VI. Pன்றது எவ்வளவு 11,000, Vயோட மதிப்பு எவ்வளவு 220 × I கேட்டிருக்காங்க. சரிங்களா, இங்கே மல்டிப்ளை இருக்கும்போது இங்கே என்ன மாறிடும், டிவைடாக மாறிடும். அப்போ 11,000 டிவைடட் பை 220 = I. இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா எனக்கு என்ன ஆன்சர் வந்துடும், லெவல் டேபிள் அடிச்சோம்னா 100 வரும், இங்கே 2 வரும், இது திருப்பி அடிச்சோம்னா 50 வந்துடும். அப்போ நான் எத்தனை ஆம்ஸ் கொடுக்கணும், I = என்னோட மதிப்பு என்னது 50 ஆம்ஸ் மதிப்புடைய ஃபியூஸ் கொடுக்கணும். சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் டி. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் போகலாமா. சரி, அடுத்த கொஸ்டின் கொடுத்துருவாங்க. 2 ஒயர் இருக்கான், அதோட சேம் மெட்டீரியல். அப்போ ரெண்டுத்துக்குமே என்ன ரெசிஸ்டிவிட்டி இருக்கும், சேமாக தான் இருக்கும். சரிங்களா, மின் தடையன் அப்படின்றது 2 மெட்டீரியலுக்குமே சேம். ஏன்னா ரெண்டுமே என்ன செய்யறோம், ஒரே மெட்டீரியலான, இப்போ 2 ஒயருமே ஒரே மெட்டீரியலான பொருள். சரிங்களா, ரெண்டுமே எப்படி இருக்கான், ஈக்குவல் லென்த்தில் இருக்கான். கிராஸ் செக்ஷனல் ஏரியா எப்படி இருக்கான் 1:4 ரேஷியோ இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, அப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா அது ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா, ரெசிஸ்டன்ஸ் = ρ × L/A. அப்போ ரெசிஸ்டன்ஸ்ன்றது எதுக்கெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, எதுக்கெல்லாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும் அவங்க தெரிஞ்சுருக்கணும். இப்போ ரெசிஸ்டன்ஸ்ன்றது லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. சரிங்களா, அடுத்து ரெசிஸ்டன்ஸ்ன்றது ஏரியாவுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனில் இருக்குது. சரிங்களா, அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா என்னன்னு கொடுத்துருக்காங்க 1:4 கொடுத்துருக்காங்க ஏரியா. சரிங்களா, அப்போ இது ஒயர் 1, இது ஒயர் 2.
அப்போ என்னோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், தலைகீழாக இருக்கும். அப்போ என்ன ரேஷியோ வந்துடும் நம்மளுக்கு? 4:1. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின் கவனிங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு solenoid carrying I current is B. சரிங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன செய்யுதான்? ஐன்ற கரண்ட்டை தாங்குதான். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பீன்ற லெட்டரில் கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு தி solenoid when the current flowing through the solenoid is solved. அதாவது கரண்ட்டை நான் பாதியாக்கும் போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எனக்கு என்ன ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கரண்ட்டை நான் பாதியாக்கும் போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? கரண்ட்டை நான் பாதியாக்கும் போது என்ன ஆயிரும்? இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுன்ற பீன்றதும் என்ன ஆயிரும்? பாதியாக வரும். அது என்ன கான்செப்ட் அப்படின்னா அந்த கரண்ட்ன்றதும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே என்ன லெட்டரில் கொடுத்துருக்காங்க? பீன்றது கொடுத்துருக்காங்களா? அது எப்படியுமே எப்படி இருக்கும் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும். நம்ம முன்னாடி படித்தோம்ல இந்த ஒரு சுருள் கம்பியில் எப்படின்னா படித்தோம், கரண்ட் அதிகரிக்க இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகரிக்குன்னு சொல்லி படித்தோம். இதே இது மேக்னெட்டிக் ஃபீல்டு இதே இது நீ கரண்ட்டை குறைச்சேன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதே அளவு குறையும் சொல்லி படித்தோமா? அதே கான்செப்ட் தான் இங்கேயும். வரிச்சிருள்லையும் அதே கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட் தான்? இங்கே கரண்ட் எவ்வளோ அதிகரிக்குதோ அதே அளவு காந்த புலம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகரிக்கும். இங்கே எவ்வளோ குறைக்கிறியோ அதே அளவு இங்கேயும் குறையும். அப்போ நான் இதை பாதியாக குறைச்சேன் அப்படின்னா எனக்கு இந்த காந்த புலம் எவ்வளோ குறைஞ்சிரும்? பாதியாக குறைஞ்சிரும். அப்போ ஆப்ஷன் சி. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? லாஸ்ட் கொஸ்டின். ஒயர் மேட் ஆஃப் சர்டன் மெட்டீரியல் ஹாஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 12 ohms with length L. சரிங்களா? cross sectional area A. What will be the resistance of another wire made of same material? சரிங்களா? அதே மெட்டீரியல் கொண்ட இதில் நம்ம உருவாக்குறோமா? ஆனால் அது லென்த் என்ன ஆயிடுது? 1/3 ஆயிடுது. கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஆயிடுது, டபுள் ஆயிடுது. அப்படியே நம்ம ஃபார்முலால போடுவோமே, ஈஸியாக தான் இருக்கும். கவனிங்க. ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? ப்ரோ இன்ட்டு L/A இதான் ஃபார்முலா. சரிங்களா? முதல் எனக்கு என்ன இருந்திருக்கு? ரெசிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ இருந்திருக்கு? 12 ohms இருந்தது. சரிங்களா? அதே மெட்டீரியல் தான். அப்போ அங்கேயும் ப்ரோ இருந்தால் என்ன அளவு இருந்ததோ, மின்தடை என்ன இருந்ததோ அதே தான் அங்கேயும் இருக்க போகுது. சரிங்களா? இங்கே எனக்கு லென்த்ன்றது என்னவா இருந்தது? எல்ன்றது இருந்தது. அடுத்த என்ன இருந்தது? ஏன்றது இங்கே ஏனே இருந்தது. ஆனால் இங்கே நான் செகண்ட் கண்டிஷன் எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. லென்த்ன்றது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 1/3 லென்த்தாக மாறுது. ஏரியான்றது எனக்கு என்ன மாறுது அப்படின்னா 2 times மாறுது. 2 × A மாறுது. புரியுது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு? ஏரியான்றது என்ன மாறுதான்? நீளமும் மற்றும் 2A குறுக்கு வெட்டுப்பரப்புமா கொண்ட மற்றொரு கம்பியின். சரியா? அதனால இது 2A மாறிடுது. அப்படியே நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன எனக்கு? ப்ரோ இன்ட்டு L/A. சரியா? அப்போ இங்கேயும் அதே மதிப்பு தான், இங்கேயும் அதே மதிப்பு தான். அது பிரச்சனை இல்லை. லென்த் என்ன மாறிடுது? 1/3 × L மாறிடுது. ஏரியா என்னன்னு மாறிடுது? 2 × ஏன்னு மாறிடுது. இங்கே ப்ரோன்றது இருக்கும். சரிங்களா? அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நியூன்னு வச்சுக்கிறேன், என்னன்னு வச்சுக்கிறேன், என்னுடைய புதிய ரெசிஸ்டன்ஸ். இங்கே என்ன எழுதிக்கலாம்? RN = இந்த 1/6 முன்னாடி கொண்டு வந்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1/6 முன்னாடி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு உள்ள என்னென்ன இருக்கும்? ப்ரோ இன்ட்டு L/A இருக்குமா? அந்த ப்ரோ இன்ட்டு L/Aக்கு பதிலாக என்ன ஏற்கனவே படிச்சிருக்கேன்? ரெசிஸ்டன்ஸ், பழைய ரெசிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளவு? 12 அப்படின்றது பார்த்துருக்கேன். கரெக்டாக? அப்போ நான் இதுக்கு என்ன எழுதிக்கலாம்? ரெசிஸ்டன்ஸோட மதிப்பு எழுதிக்கலாம். அப்போ இன்ட்டு 12. அப்போ இதை அடி கொடுத்தோம்னா எனக்கு என்ன வந்துடும்? 2ன்ற மதிப்பு வந்துடும். அப்போ புதுசு எனக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்? 2 ohms ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். புரிஞ்சு என்ன சொல்கிறேன்னு திருப்பி விட சொல்கிறேன். எல்லாம் கவனிச்சுக்க. இந்த கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்கன்றது நல்லா தெளிவாக பாருங்க. சரிங்களா? எனக்கு ஒரு மெட்டீரியல் இருக்குது. அதாவது ஒரு லென்த்தில் ஒரு கம்பி வச்சிருக்கேன். சரிங்களா? அந்த கம்பியோட ரெசிஸ்டன்ஸ் எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12 ohms இருக்குது. சரிங்களா? அந்த கம்பியோட லென்த் வந்து Lன்னு வச்சுக்கிறேன். அந்த கிராஸ் செக்ஷனல் ஏரியானா இது வெட்டினதுக்கு அப்புறமேட்டு இந்த சைடில் பார்க்குற ஏரியா அது எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஏன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? அப்படி வைக்கிற ஒரு மெட்டீரியல் இருக்குது. நான் என்ன செய்கிறேன்? அதே மெட்டீரியலில் அந்த கம்பி என்ன மெட்டீரியல் ஆனதோ அதே மெட்டீரியல் இன்னொரு கம்பி செய்கிறேன். ஆனால் அதோட லென்த் என்ன செஞ்சுறேன்? 3 பங்கு கம்மி பண்ணிடுறேன். சரிங்களா? அதனால தான் 1/3 Lன்னு கொடுத்துருக்கோம். முதல் Lன்றது எனக்கு என்ன மாறிடுச்சா? இங்கே 1/3 Lன்னு மாறிடுச்சு. சரிங்களா? அதோட ஏரியா என்ன ஆயிடுச்சு? டபுள் தி மடங்கு ஆயிடுச்சு. அங்கே வெறும் ஏன்றது இங்கே என்ன ஆயிடுச்சு? கிராஸ் செக்ஷனல் ஏரியா 2A மாறிடுச்சு. அப்படியே அப்ளை பண்ணுறேன் ஃபார்முலாவில். R = ப்ரோ இன்ட்டு LA தான் எனக்கு ஃபார்முலா. கரெக்டாக? இப்போ நான் புதுசாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது லென்த்துக்கு பதில் என்ன போடுவேன்? 1/3 L போடுறேன். சரிங்களா? 1/3 L போடுறேன். ஏரியாக்கு என்ன போடுறேன்? ஏரியா எனக்கு 2 மடங்கு ஆயிடுச்சு. அதனால 2A போடுறேன். இதை போடும்போது 1/6 என்ன செஞ்சிடலாம்? நான் காமனாக வெளியே எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்? இப்போ மீதி ஃபுல்லாக எனக்கு எது கிடையாது? பழைய ரெசிஸ்டன்ஸ்க்குரிய ஃபார்முலா அப்படியே வந்துருச்சா? இந்த பழைய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? எனக்கு 12. அதை அப்ளை பண்ணும்போது எனக்கு இந்த புதுசாக இருக்க ரெசிஸ்டன்ஸோட மதிப்பு எவ்வளவு? 2 ohms. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ. ஓகே, தேங்க்யூ. இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து டாப் வைஸாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.